அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தின் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ? ஓ, விருப்பம். உங்களுக்கு எதனாலும் விருப்பம் தான். நீ அம்மா வழிகைக்குள்ள எது கேட்டாலும் விருப்பம் தான். உலகத்தை தந்தாலும் உனதன்பு முன்னால அது சிறு அல்பம் தானம்மா. ஆயிரம் கோயிலில் அழுது நின்னாலும் நான் செய்த பாவம் போகுமா? வணக்கம் அம்மா. என்ன பெயர்? மரியமல்லர். நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? தெரியாதா? இன்னைக்கு உங்களோட பர்த்டே. அப்போ உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க யாரும். அப்போ அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருப்பாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கோ? மகன். எத்தனையாவது பிறந்த நாள்? 80. பார்த்தா 80 வயசு மாதிரி தெரியலையே. இப்போ தானே ஒரு 60-65 வயசு மாதிரி இருக்கிறீங்க. தலையில பூவெல்லாம் வச்சு நல்லா அழகா வலிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய 80வது பிறந்த நாள். அதுக்கு யாரு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கோ? யாரும் சொன்னவையோ? மகன் எங்க இருக்கிறார்? லண்டன். அவரை தவிர வேற யாரும் இல்லையோ? அப்ப அவர் தான் அனுப்பியிருப்பாருன்னு என்ன சொல்றீங்க? வேற யாராவது அனுப்பியிருந்தா ஒரு வேலை? அவரும் லண்டன். இல்ல இல்ல, என் கொழும்புல யாரும் இல்லையோ? கொழும்புக்குள்ளே யாராவது இருந்தா அனுப்பியிருந்தா? யார் இருக்காங்க? டேவிட். இல்ல. அப்ப கேக் கட் பண்ண இல்லையோ இன்னும்? இனித்தானா? அப்ப உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து விஷ் பண்ணி அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கே ஒன்று வந்திருக்குது. சரியா? அழகா இருக்கா? அழகா இருக்கா? அம்மாவும் அழகா இருக்கிறீங்க, அதே மாதிரி பொக்கையும் நல்லா அழகா இருக்குது. அப்ப அடுத்த இன்னொரு கிஃப்டும் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோமா? அதுக்கு முதல் நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா? கேள்விப்பட்டேன். நாங்க பாட்டு படிப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? வெக்கப்படுறீங்க? வெக்கம் எல்லாம் வருது. ஒரு பிடிச்ச பாட்டு படிங்க. மறந்தியோ நீங்களா? ஓ, விருப்பம். உங்களுக்கு எதனாலும் விருப்பம் தான். நீ அம்மா வழிகைக்குள்ள எது கேட்டாலும் விருப்பம் தான். அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தின் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ? ஒரு காலம் குறையாத அன்பு. அப்போ அழகான நல்ல வயசு. அப்போ இப்போ இப்படி படிக்கிறீங்கன்னா இப்போ 20 வயசுல நல்லா பாடகியா இருந்திருப்பீங்கன்னு. ஓகே. அப்போ உங்களுக்காக இன்னொரு அழகான கிஃப்ட் கேக் கொண்டு வந்துருக்கு. சரியா? கேக் பிடிச்சிருக்கோ? நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்களோ? சாப்பிட்றது குறைவா? சரி, ஓகே. அப்போ பிறந்த நாளுக்கு வெறாக்கள் எல்லாம் வந்துட்டோமோ இல்லாட்டி இன்னும் ஆகலை? இனிதான் பெறுவேன் என்ன? ஓகே. அப்ப யார் அனுப்பினு கூடுதலா யார் அம்மால நல்ல விருப்பம்? 4 ஆம்பளை பிள்ளைகள், சிங்க குட்டிகள். அப்ப அதுல யார்? எல்லாரும் விருப்பம். ஒருத்தர் விட்டு கொடுக்கல தானே? எல்லாரும் சேர்ந்து செய்திருப்பீங்க. ஓகே. கூடுதலா எல்லாரும் சேர்ந்துதான். ஆனா மெயினா ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறார். அப்ப அது யாரா இருக்கும்? ரெஜினோல்ட். சரி, பாப்பம்மா யார் அனுப்பியிருக்காங்கன்னு. ரெஜி, மற்ற உங்களோட வைஃப் ஜெனி, மற்ற உங்களோட பேர பிள்ளைகள் ஸ்ருதி, எய்டன் ஸ்ருதி. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ அம்மா ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா?
நாங்கள் கேக் வந்து கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, கேக்கை கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. கிஃப்ட் அனுப்பி விட்டவங்க தானே, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? அம்மா சொன்னவா நீ தெரியாத இருந்தும் எனக்கு இப்படி நம்பி இருக்கிறாங்க சொல்றாங்க. சரிம்மா, ஓகே. மற்றது உங்களோட பிள்ளைகள் அவங்களும் எல்லாம் சொல்லிவிட்டவங்க. நீங்கள் இப்போ இருக்கிறது போலவுமே எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுமா. ஸோ சின்னதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள வளர்த்துருத்தனீங்களாம். இவ்வளோ வயசுலேயும் இவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இதே மாதிரி காலம் முழுக்க இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத அவங்களுமே கூட இருந்து பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தவங்க. ஸோ அம்மா ஹாப்பி தானே? நல்ல ஹாப்பி என்ன?